பாருங்கள். இது ஆக்சுவலாக ஸ்ரீநகர் படுகாம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அஸ்தார்னு ஒரு இடத்துக்கு போனோம் ட்ரெக்கிங்கு. ஒரு 2 நாள். அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நதீம் மேலே இருக்கிறவன் பேர் ஒருத்தன் அனீஸு, இன்னொருத்தன் நதீமோட ஃப்ரெண்டு பேர் மறந்துடுச்சு ஆக்சுவலாக 2 வருஷத்தில். பஸ்ஸு பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது. எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது தூத்பத்திரின்னு ஒரு இடம். அது லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதோட அடிவாரத்தில் இந்த மாதிரி தான் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. இது பக்கா லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால அங்கே குதிரை, இந்த டீ கடை மாதிரியான இடம், அப்புறம் வெஹிக்கிள், இது மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எதுவும் இருக்காது. அப்புறம் வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஆசிட்டஸ் குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுவும் எடிட்டிங், இந்த கலர் ஆடிங் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. நானுமே ப்ரொஃபஷ்னலாக எதுவும் பேச போகிறதில்ல. சும்மா ஏதோ வாயில் வந்ததை தெரிஞ்ச மாதிரி பேசுவோங்கிறது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டீ கடை இருந்துச்சு. சரி, டீ கடைக்கு விளம்பரம் வேணுமாங்கிற மாதிரி ஒரு கடை. வெறும் 4 சேரு பார்த்தாலே தெரியும் டீ கடை செட்டப்னு. அப்புறம் பூவும் இருந்துச்சு. நம்ம ஊரில் பூ கடைக்கு விளம்பரம் வேணுமான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. ஆனால் அங்கே இந்த கேரக்டர் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். லிஃப்ட்டு கேட்டாப்பில் நாங்கள் போகிற இடம் வரைக்கும். ஆமாம், நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்டாப்பில் பயங்கரமாக பாடிட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. போகிற இடம் வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 கிலோமீட்டர் இப்படியே நின்றுட்டே தான் போனியான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே குளிங் போகிறது நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த வளவுலலாம் அப்படியே ஆம்சை காட்டுற மாதிரி ஒரு தோரணை இருக்கும். அதனால் அது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கை வலிச்சு தான் உட்காந்துட்டேன். ஆனால் நம்மளால் நிறுத்த வேலைங்க, போகிற வரைக்கும் பேசிட்டே இருந்தாப்புல. நானும் எவ்வளோதான். அப்புறம் அது அங்கே தான் அஸ்தாங்கிற இடம் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அதான் சொல்லிட்டு வராங்க. தென் அடிவாரம் போயிட்டு நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து பின்னாடி வரும். பார்ட் பை பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. வீட்டில் இருந்து தூத்பத்திரியோட அடிவாரம் அல்லது அஸ்தாரோட அடிவாரம்னு சொல்லலாம். தூத்பத்திரி அல்லது அஸ்தாரோட அடிவாரம் அந்த இடத்துக்கு போகிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. பார்த்திங்கன்னா இது தூத்பத்திரி, இந்த இடம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்திங்களா யாருமே இல்லை. ஏன்னா அது லோக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆள் யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. வெளியூர்லேருந்து வரவங்கலாம் குல்மார்கு, சோன்மார்கு, டல் லேக்குன்னு அங்கேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஹிடன், அதுன்னு ஹிடன் பொக்கிஷம்வாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இடம். அப்படியே வெளியிலேருந்து வர்றாங்க ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் இந்த இடத்துக்கு மேலே தாண்டி போக மாட்டாங்க பெருசாக. நம்ம இவங்க லோக்கலில் இந்த பசங்களாம் இருக்கிறதுனால அவங்களோட அது என்ன உதவியால் நம்ம நிறையா பார்த்தோம். பார்த்திங்களா இடம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அடிவாரம் வரைக்கும் இன்னும் போனோம். இப்போ நாங்கள் தூத்பத்திரியை தாண்டிட்டோம். நம்ம அதுதான் அதான் மென்ஷன் பண்ணுறப்பில்ல. நான் அந்த மலைக்கு போய் அதுக்கு மலைக்கு பின்னாடி கிளேசியர் இருக்குன்னு போகிறதுக்குள்ளே எப்படி நாக் அவுட் ஆகிட்டேன்னு காட்டுறேன். நிஜமாகவே கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங். எல்லாம் வெர்டிகலாகவே கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும். சரி பார்த்துருவோம், நம்மளாம் நடந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. பத்தாததுக்கு இவனுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு போனானுங்கன்னா, ஒரு நாள் சும்மா காலையில் போய்ட்டு சாயந்தரம் வந்துடலான்னு நானுங்க. சரி அப்படின்ட்டு செப்பலோடு போயிருந்தேன். ஹைலைட்டே அதான். அவனெல்லாம் சிரிச்சுட்டே வா செப்பலோடைய வான்னு சொன்னானுங்க. அதுக்கான அர்த்தம் பின்னாடி தான் தெரிஞ்சது. மேலே போய் எப்படி மாட்டிக்கிட்டேன்னு நிஜமாகவே கஷ்டப்பட்டேன் நிஜமாக. அதுக்கப்புறம் அது சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் இந்த லாக் மாதிரி யோசித்தது இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் ஃபஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி நிறைய இடம் போயிருந்தாலும் அப்போலாம் இந்த மாதிரி பெருசாக வீடியோலாம் எடுக்க மாட்டேன். சும்மா 1-2 வீடியோ எடுத்துகிட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு யோசித்து எடுத்தனால தான் அந்த அடிக்கடி க்ளோஸ்அப்பாக வச்சு வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதுக்காக மன்னிச்சுங்கிறதான் சொல்லணும். ப்ரொஃபஷ்னலாலாம் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் நிறையா நீங்கள் டாலரேட் பண்ணிக்க வேண்டிய நிலமை வரும்.
நதீம் முன்னாடி உட்காந்துருந்தான், அப்புறம் பின்னாடி வந்துட்டான். எண்டு கிட்ட போகும்போது, எண்டு பாயிண்ட் போகும்போது. சரி, ஓகே, அடுத்த பாட்டில் பார்ப்போம்.